Hello students, இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம 12th கம்ப்யூட்டர் சயின்ஸோட 2 marks and 3 marks வந்து half yearly எக்ஸாமோடைய 2025 இந்த வருஷத்தோட 2025ஓட 2 marks and 3 marks கம்பல்சரி ப்ராப்ளமும் ப்ரோக்ராம் பேஸ்டு கொஷின்ஸ் இருந்தால் அதையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா, இது சென்னை டிஸ்ட்ரிக்ட் பேப்பர். இதை வந்து நீங்கள் ஒரு தடவை கோத்ரூ பண்ணால் இந்த மாடலில் போர்டு எக்ஸாமுக்கு கேட்க சான்சஸ் உண்டு. சரியா, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கொஷின் வந்து டிஃபைன் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், இது புக் பேக்கு. நெக்ஸ்ட் கொஷினும் புக் பேக்கு. ரைட் அ பைத்தான் கோட் டு ஃபைண்ட் அ மினிமம் ஆஃப் 2 numbers யூஸிங் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். 2 நம்பருடைய மினிமம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, கண்டிஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டரோட எக்ஸாம்பிளாகவே இதை கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இதை பார்க்கலாம். ஸோ 2 நம்பர் வாங்கணும் இல்லையா? ஸோ ரன் டைமில் வாங்கணும்னா எப்படி எழுதுங்க? ஏ இஸ் ஈக்குவல் டு int of input of enter first number. So enter first number. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து b is equal to int of input of enter, இங்கே ஃபஸ்ட்டுக்கு பதிலாக செகண்ட் நம்பர். இதே தான் எழுதணும். சரியா, அடுத்தது இப்போ கண்டிஷனல் ஆப்ரேட்டர். கண்டிஷனல் ஆப்ரேட்டரோட சின்டாக்ஸ் என்ன? வேரியபிள் ஈக்குவல் டு ஆன் ட்ரூ. ட்ரூ வேல்யூ என்னவோ அதை எழுதணும். இஃப்ன்ற கீவேர்டு, கண்டிஷன் கொடுக்கணும், அப்புறம் எல்ஸ்ன்ற கீவேர்டு, அப்புறம் ஆன் ஃபால்ஸ். இதுதான். ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ இந்த 2 லைனுக்கு அப்புறம் 2 வேல்யூ வாங்கியாச்சு. இதோடைய மினிமம் நம்பர் கண்டுபிடிக்கணும். அப்போ எப்படி எழுதலாம்? மினிமம் அப்படின்ற ஒரு மின் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். ஸோ மின் ஈக்குவல் டு ட்ரூனா என்ன அர்த்தம்? ஏ வச்சுக்கோங்க. சரியா, இப்போ கண்டிஷன் எப்படி கொடுக்கணும்? இஃப் ஏ லெஸ் தேன் பி. இது ப்ராக்கெட்குள்ளே போடலாம், இல்லை அப்படியே கூட விட்டுறலாம். சரியா, ஸோ நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நம்ம ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ஸோ ஏ லெஸ் தேன் பி. ஓகேவா? ஸோ எல்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆன் ஃபால்ஸ். ஃபால்ஸாக இருந்ததுன்னா எது மினிமம் நம்பர்? பி தான் மினிமம் நம்பர். ஸோ பி. ஓகேவா, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சரியா, ஸோ இதை பாருங்கள். இதை எரேஸ் பண்ணிடுறேன் நான், இப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ இது தேர்ட் லைன். இதுதான் கண்டிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம். என்ன அப்படின்னா மின் ஈக்குவல் டு ஏ. இஃப்ன்றது கீவேர்டு, எல்ஸ்ன்றதும் கீவேர்டு. ஸோ கண்டிஷன் என்ன? மினிமம் 2 நம்பர் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதனால் ஏ லெஸ் தேன் பி. ஸோ ஏ வந்து லெஸ் தேன் பி வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா, இந்த கண்டிஷன் ட்ரூனா ஏ வேல்யூ வந்து மின்னுன்ற வேரியபிளுக்கு அசைன் ஆகிடும். ஃபால்ஸாக இருந்ததுன்னா அப்போ எல்ஸ்க்கு போகும். எல்ஸில் என்ன கொடுத்துருக்கோம்? பி. அப்போ பி தானே மினிமம். ஸோ பி வந்து அசைன் ஆகிடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பிரிண்ட்டு கொடுத்தா முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். பிரிண்ட்டு மின்னு கொடுக்கலாம், இல்லைனா மினிமம் ஆஃப் 2 numbers அப்படின்னு மெசேஜ் எழுதி கூட கொடுக்கலாம். ஸோ இதுதான் ரொம்ப ஈஸியான 2 marks. ஸோ இதுதான் இந்த 18th கொஷினோட ப்ரோக்ராமு. ஓகேவா, அடுத்தது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்லாம் தியரி கொஷின். இந்த டே வாட் வில் பி த அவுட்புட் ஃபார் த ஃபாலோயிங் பைத்தான் ஸ்னிப்பட் கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா இண்டென்டேஷனே இல்லாமல் இருக்குது. சரியா, ஸோ போர்டு எக்ஸாமில் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வராது. இண்டென்டேஷன் ப்ராப்பராக இருந்தால் தான் பைத்தான் அவுட்புட் காமிக்கும், இல்லைனா எரர் வரும். ஸோ நான் இதோட இண்டென்டேஷன் போட்டு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கு அவுட்புட் என்னென்னு பார்க்கலாம். ஃபார்வர்ட் இன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டுன்றது என்னென்னா ஒரு ஸ்ட்ரிங்கு, டபுள் கோட்ஸில் கொடுத்ததுனால இது ஒரு ஸ்ட்ரிங்கு. ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இஃப் வேர்டு ஈக்குவல் டு எம்னா, எம் மீன்ஸ் கண்டினியூ பண்ணு. அப்படி இல்லைனா பிரிண்ட் வேர்டு எண்ட் ஈக்குவல் டு ஸ்பேஸு. திருப்பி ஃபார்க்கு அப்புறம் இந்த ஃபார் லுக் முடிஞ்சதுக்கப்புறம் பிரிண்ட் ஸ்லாஷ் அண்ட் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணோம்? ஃபார் லுக் வந்து ரிப்பீட் பண்ணோம். சரியா, ஸோ ஜம்ப்பு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? ஸ்ட்ரிங்கோட ஃபஸ்ட்டு கேரக்டர் எடுத்துக்கும். இந்த வேர்டில் வந்து ஃபஸ்ட்டு கேரக்டர் என்ன எடுத்துக்கும்? ஜே போட்டுரும். அப்புறம் இஃப் வேர்டு ஈக்குவல் டு எம்மான்னு செக் பண்ணுது. ஸோ ஜே ஈக்குவல் டு எம்மா கிடையாது, இட் இஸ் ஃபால்ஸ் இல்லையா? ஸோ ஃபால்ஸ். ட்ரூவாக இருந்தால் தான் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டினியூ என்ன பண்ணும்? கண்டினியூ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அப்படி ட்ரூவாக இருந்து கண்டினியூ போச்சுன்னா கீழே உள்ள மீதி உள்ள ஸ்டேட்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு, அதாவது இந்த லூப்போடைய அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னது? பிரிண்ட்டு. இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த இட்ரேஷனுக்கு போயிடும். அதுதான் கண்டினியூ. ஓகேவா, அதே இங்கே வந்து கண்டினியூக்கு பதிலாக பிரேக் கொடுத்தாங்கன்னா அவ்வளோதான், விட்டுட்டு வெளியில் அப்படியே வந்துடும், இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். சரியா, இப்போ நம்ம இந்த இதை பார்க்கலாம். ஸோ எம் வந்து கண்டிஷன் வந்து ஃபால்ஸு, அதனால் இங்கே வந்து கண்டினியூ எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன? பிரிண்ட் வேர்டு
வேர்டோட வேல்யூ என்னது ஜே. ஸோ அவுட்புட்டில் வந்து ஜே வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுடைய அவுட்புட் நான் இங்கே எழுதுகிறேன். அப்புறம் திருப்பி என்ன பண்ணுது, இங்கே போகுது. இப்போ யூ எடுத்துக்கும். யூ ஈக்குவல் டு எம்மா, யூ ஈக்குவல் டு எம். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஃபால்ஸ். அதனால கண்டினியூ எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ திருப்பி பிரிண்ட்டு வேர்டு. ஸோ யூ பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஸ்பேஸ் வரணும், நடுவில் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கறதுனால கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் நம்ம எழுதணும். ஸோ இங்கே பாருங்கள், இதை வந்து இங்கே எழுதிடாதீங்க, கொஞ்சம் தள்ளி எழுதுங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் தள்ளி எழுதணும் யூ. ஓகே. ஸோ இங்கே கேபிட்டல் லெட்டர்னா கேபிட்டல், ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்டர், அப்படி தான் எழுதணும் அவுட்புட்டு. அடுத்தது வந்து எம். எம் ஈக்குவல் டு எம். இப்போ எம் ஈக்குவல் டு எம், இட் இஸ் ட்ரூ இல்லையா? ஸோ ட்ரூன்றதுனால கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டினியூனா என்ன பண்ண சொன்னேன், கீழே உள்ளதை விட்டுறணும். விட்டுட்டு திருப்பி அடுத்த இட்டரேஷன் போயிடணும். அப்போ தான் பிரிண்ட் வேர்டு கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ எம் பிரிண்ட் ஆகாது. ஸோ இது அடுத்த கேரக்டர் எடுக்கும். அடுத்த கேரக்டர் என்னன்னா பி. ஸோ எம்மை தவிர மற்ற எல்லாத்தையும் பிரிண்ட் ஆகும். அதுதான் கண்டினியூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் கண்டினியூனா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. அப்போ அந்த பர்டிகுலர் கேரக்டர், அதாவது எம் மட்டும் பிரிண்ட் ஆகாது, மீதி எல்லாமே பிரிண்ட் ஆகும். இதுதான் இதோடைய அவுட்புட். ஓகேவா? ஸோ எம் வராது. ஸோ பி அண்ட் தென் ஸ்பேஸ் இருக்குது. திருப்பி எஸ், டி, ஏ, டி, இ, எம் வராது. ஸோ இ, என், டி. அவ்வளோதான். இதுதான் இதோடைய அவுட்புட். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், திருப்பி இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதில் என்ன கொடுத்துருக்கு, எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். ஸோ செகண்ட் லைனில் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராமும் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் இதோடைய அவுட்புட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே இங்கே வந்து கண்டினியூக்கு பதிலாக இதுக்கு பதிலாக பிரேக் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா எம் ஜே யூ பிரிண்ட் ஆகிடும். இதுக்கு பதிலாக இது இருந்ததுன்னா இதோடைய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜே யூ பிரிண்ட் ஆகும். எம் ஈக்குவல் டு எம் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும் இல்லையா? பிரேக் எக்ஸிக்யூட் ஆனால் இந்த லூப் அவுட்டே வெளியில் வந்துடும். ஸோ இது எதையுமே பிரிண்ட் ஆகாது. நெக்ஸ்ட் லைனில் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் டிஸ்பிளே ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் இதோடைய அவுட்புட். இப்போ அடுத்தது கம்பல்சரி கொஷின் பார்ப்போம். ரொம்ப ஈஸியான கம்பல்சரி கொஷின். ஸோ மை லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 9th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. லிஸ்ட்டுக்குள்ளார 36, 12, 12 3 நம்பர் இருக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு மை லிஸ்ட் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் 12. இண்டெக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இண்டெக்ஸோட இந்த நம்பருடைய இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன அப்படின்றத டிஸ்பிளே பண்ணும். சரியா? அப்போ இங்கே வந்து இண்டெக்ஸ் பொசிஷன் 12ஓட இண்டெக்ஸ் பொசிஷன் பாருங்கள். இது வந்து 0, அப்போ இது 1, இது 2. அப்போ 12/1க்கு 12 ஆனால் 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு அக்கரன்ஸ் எதுவோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூ தான் எடுத்துக்கும். சரியா? ஸோ 2 தடவை இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு அப்பியர் ஆகிற நம்பருடைய இண்டெக்ஸு, அதோட இண்டெக்ஸ் என்ன 1. அப்போ எக்ஸில் என்ன ஸ்டோர் ஆகும், 1 ஸ்டோர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு லைனில் உங்களுக்கு 1 டிஸ்பிளே ஆகிடும். ஓகேவா? கவுண்ட். அடுத்தது வந்து y ஈக்குவல் டு மை லிஸ்ட் டாட் கவுண்ட் ஆஃப் 12. கவுண்ட் என்ன பண்ணும், இந்த 12ன்ற நம்பர் எத்தனை தடவை இதில் அப்பியர் ஆகுது அப்படின்னு பார்க்கும். ஸோ எத்தனை தடவை அதை கவுண்ட் பண்ணி சொல்லும். ஸோ 2 தடவை வந்திருக்கு. ஸோ yயில் வந்து 2 ஸ்டோர் ஆகிடும். ஸோ பிரிண்ட் yன்றதுனால அடுத்த லைனில் 2 டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இதுதான் இதோடைய அவுட்புட். ரொம்ப ஈஸியான அவுட்புட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட். இந்த ப்ரோக்ராமில் வந்து இப்போ இப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் கவுண்ட் ஆஃப் 12க்கு பதிலாக இங்கே வந்து கவுண்ட் ஆஃப் 14 அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ என்ன ஆகும், இங்கே 14ன்ற நம்பரே இல்லை. அப்போ அதுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 0. இல்லாத நம்பர் கொடுத்தாங்கன்னா கவுண்ட் வந்து 0ன்னு வரும். ஓகேவா? சப்போஸ் இது இல்லாத நம்பர் கொடுக்குறாங்க, இங்கே 14 கொடுக்குறாங்க, இண்டெக்ஸ் ஆஃப் 14 அப்படின்னா என்ன வரும், நம்பர் இல்லை இல்லையா? அப்போ இங்கே வந்து இது வந்து எரர் வரும். ஸோ அப்போ டைப் எரர்னு வரும். சரியா? ஸோ இதுதான் வந்து இது வந்து இட் வில் ஷோ எரர். ஓகே, இல்லாத நம்பர் 14 கொடுத்தாங்கன்னா. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கம்பல்சரி கொஷின். So next, what will be the output of the following Python snippet? So 29 3 marks 29th question வந்து ஒரு program based. இதுவும் புக்குள்ளார இருக்கிற ப்ரோக்ராம் தான். a equal to 4, b equal to 2, c is equal to 3.0, d equal to -5.4.
ஸோ print pow என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க பவுனா என்ன அர்த்தம் இட் இஸ் யூஸ் டு கேல்குலேட் த பவர் ஆஃப் அ நம்பரை கேல்குலேட் பண்ணும் இதுக்கு பேர் பேஸ் இது வந்து எக்ஸ்போனன்ட்டு அதாவது இது கீழே உள்ள வேல்யூ இது மேலே இருக்கிற பவர்னு அர்த்தம் ஓகேவா அப்போ ஏவோட ஏ பவர் பி கேல்குலேட் பண்ணி ஆன்சர் கொடுக்கும் ஸோ ஃபஸ்ட் லைனில் என்ன வரும் ஃபஸ்ட் லைன் ஆஃப் அவுட்புட் வந்து ஏ கமா பி வாட் இஸ் த வேல்யூ ஏவோட வேல்யூ வந்து 4 பியோட வேல்யூ என்னது 2 ஸோ 4 பவர் 2 4 power 2 என்ன வரும் 4 into 4 ஓகேவா 4 into 2 கிடையாது பவர் உங்களுக்கே கால்குலேட் பண்ண தெரியும் ஸோ 4 into 4 ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் 16 டிஸ்பிளே ஆகிடும் ஸோ அடுத்தது வந்து ஏ ப்ளஸ் சி கமா 3 ஏவோட வேல்யூ 4 ப்ளஸ் சியோட வேல்யூ 3.0 கமா 3 அப்போ 4 ப்ளஸ் 3.0னா 7.0 கமா 3 இல்லையா ஸோ 7.0 பவர் 3 இப்போ 7 into 7 into 7 ஸோ 7 7s are 49 343 ஸோ 49 into 3 7 6 4 7s are 28 ஸோ 343 இதுதான் ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் லைனில் 343 இங்கே 7.0 இருக்கிறதுனால இதுவும் 0.0 வரும் ஓகேவா இப்போ அடுத்தது ரவுண்ட் ஆஃப் டி அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா ரவுண்ட் ஃபங்க்ஷன் ஸோ ரவுண்டோட மீனிங் உங்களுக்கே தெரியும் ரவுண்ட் டு த நியரஸ்ட் இன்டீஜர் ரவுண்ட் பண்ணும் அதை டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 5க்கு மேலே இருந்ததுன்னா அது இன்க்ரீஸ் பண்ணும் ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா அது பேசிக் மேக்ஸு ஸோ மைனஸ் இது டியோட வேல்யூ என்னது மைனஸ் 5.4 அப்போ -5 தான் டிஸ்பிளே ஆகும் ஏன்னா 0.4ன்றது லெஸ் தேன் 5ஆக இருக்குது அப்போ -5 ஓகேவா ஸோ இதுதான் இதோடைய அவுட்புட் சப்போஸ் இந்த ரவுண்டு ஃபங்க்ஷனில் இப்படியெல்லாம் கேட்குறாங்க ஸோ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் இதுதான் இதோடைய பாசிபிலிட்டிஸ் என்ன ரவுண்டு ஃபங்க்ஷனில் டி கமா பக்கத்தில் இன்னொரு ஆர்கியூமெண்ட்டும் கொடுக்கலாம் ஓகேவா ரெண்டாவது ஆர்கியூமெண்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப்டர் த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் வேணுன்றதை இந்த நான் ரெண்டாவது நம்பர் சொன்னோம் சப்போஸ் நான் இங்கே வந்து 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன் என்னுடைய டி வேல்யூ வந்து -5.4 அப்படின்னா இதோடைய அவுட்புட் என்ன வரும்னா -5.4 தான் ஓகேவா சப்போஸ் இந்த நம்பரில் -5.49 இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன வரும் 4க்கு அப்புறம் 9 இருக்குது ஆனால் டெசிமல் பிளேசஸ் எத்தனை 1 தான் கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ இது கிரேட்டர் தென் 5ன்றதுனால -5.5 ஓகேவா ஸோ இந்த நம்பரில் ரவுண்ட் ஆஃப் டி கமா 0 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க டியோட வேல்யூ -5.4ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ டெசிமல் பிளேஸ் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுது ஸோ எப்படி இது டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா இதில் வந்து இந்த இதுக்கு நமக்கு 5 வந்தது -5 இல்லையா வெறும் டி மட்டும் கொடுத்தா சப்போஸ் டி கமா 0 கொடுக்குறாங்கன்னா -5.0 வரும் இப்படி கொடுத்தாங்கன்னா இப்படி தான் வரும் சரியா இதெல்லாம் 1 2னா நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் எழுதும் இதெல்லாம் இந்த மாதிரி வேரியேஷனில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ வாட் வில் பி த அவுட்புட் ஃபார் த ஃபாலோயிங் பைத்தான் ஸ்னிப்பெட் இது அடுத்ததும் ஒரு ப்ரோக்ராம் பேஸ்டு ரொம்ப ஈஸியானது ஸோ 9th சாப்டரில் உள்ள எல்லா புக்கு இன்சைட் எல்லாமே நீங்கள் படிக்கணும் அப்போ தான் அது எல்லாமே கம்பல்சரியில் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ 8th and 9th சாப்டர் 12, 78, 91 தமிழ் தெலுங்கு இது ஒரு டாபிக் ஓகேவா ஸோ இப்போ T:4 ஸோ Tயில் :4ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ T:4 ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் போட்டுக்கோங்க ஸோ இது வந்து 0 இது 1 இது எப்போவுமே இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஆரம்பிக்கணும் இங்கே 1 போட்டிங்கன்னா அவ்வளோதான் எல்லா ப்ராப்ளமும் ஃபுல்லாக ஆன்சரும் தப்பாகிடும் ஸோ இண்டெக்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 ஸோ 0 1 2 3 இது வந்து 4 இந்த வேல்யூ வந்து வரேங்க இந்த மாதிரி எரேஸ் பண்ணிடலாம் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் இது 4 ஓகே ஸோ இது வந்து 5 இது வந்து 6 டோட்டலாக 6 வேல்யூஸ் இருக்குது ஃபஸ்ட்டு இது என்ன கேட்குறாங்க T:4 எப்போதுமே 2 இண்டெக்ஸ் கொடுக்கணும் இல்லையா ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எண்டிங் இண்டெக்ஸ் எனக்கு ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா 0: டிஃபால்ட்டாக 0 எடுத்துக்கோம் ஸோ 0:4 அப்போனா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 4 வரைக்கும் போகாது 3 எப்போதுமே எண்டிங் இண்டெக்ஸை -1 பண்ணிப்போம் சரியா அப்படி தான் பைத்தான் ஒர்க் ஆகும் ஸோ அப்போ 0 to 3 வரைக்கும்னு அர்த்தம் அப்போ 0
ஸோ 0லேருந்து 3 வரைக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட் அவுட்புட் இங்கே எழுதுகிற அவுட்புட், இதோடைய அவுட்புட் வந்து ஃபஸ்ட் லைன் வந்து டப்பிள்லே பேராந்திசிஸ் பண்ணணும். 12, 78, 91, தமிழ் 3 வரைக்கும் தான், 4 எடுக்கக்கூடாது. சரியா? அவ்வளோதான். எப்போதும் -1 பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது இது என்ன அப்படின்னா T3 கோலன். அப்போ 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கோலனுக்கு அப்புறம் எண்டிங் இண்டெக்ஸ் கொடுக்கல, அப்போ ஃபுல்லாக எடுத்துக்கும். 3லேருந்து ஃபுல்லாக வரைக்கும் எடுக்கும். ஸோ செகண்ட் ஒன்னோட செகண்ட் லைனில் அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா தமிழ். ஸோ தமிழ், தெலுங்கு, 3.14, 69.48. ஸோ 69.48. ஸோ இதுதான் செகண்ட் லைன் ஆஃப் அவுட்புட். அடுத்தது வந்து T கோலன். டீயில் ஸ்டார்டிங் இண்டெக்ஸும் கொடுக்கல, எண்டிங் இண்டெக்ஸும் கொடுக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஃபுல்லையும் அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் இதோடைய அவுட்புட்டாக வரும். அப்படியே இந்த லைன் வரும். சரியா? இப்படியும் கொடுக்கலாம். சும்மா பிரிண்ட் ஆஃப் இது ஈக்குவல் டு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் T அப்படின்னு கொடுத்தாலும் இதே தான் வரும். சரியா? ஸோ டீயோட ஃபுல் வேல்யூமே பிரிண்ட் ஆகும். ஸோ அதுதான் தேர்ட் லைன் ஆஃப் அவுட்புட்டாக வரும். ஓகேவா? இப்போ கம்பல்சரி சம் போகலாமா? So what will be the output for the following Python snippet? இது வந்து கம்பல்சரி சம். ஸோ இதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ STR1 இதுவும் ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் தான். STR1 is equal to artificial intelligence. ஸோ ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ print STR1 டைட்டில். ஸோ இது எல்லாமே ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ். என்ன அப்படின்னா டைட்டில் அப்படின்ற ஃபங்க்ஷன். டைட்டில் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஒரு வேர்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு கேரக்டரை கேபிட்டலாக மாற்றிடும். அதுதான் டைட்டில். ஓகேவா? ஸோ இப்போ இதை ஃபஸ்ட் லைன் ஆஃப் இதோடைய அவுட்புட் வந்து ஃபஸ்ட் லைன் வந்து ஏ வந்து கேபிட்டல் ஆகிடும். மற்றதெல்லாம் அதே மாதிரி ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கும் அதில். ஓகேவா? ஸோ அதில் என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கும். ஸோ இன்டெலிஜென்ஸ் நடுவில் ஒரு கேபிட்டல் இருந்தால் அதுவும் அப்படியே தான் வரும். சரியா? ஸோ இதுதான் ஃபஸ்ட் லைன் ஆஃப் அவுட்புட்டு. அடுத்தது வந்து STR1 டாட் இஸ் லோயர். இந்த இஸ் லோயர், இஸ்ன்ற வார்த்தை ஆரம்பிச்சதுன்னா அது செக் பண்ணுதுன்னு அர்த்தம். இஸ் லோயர், இஸ் அப்பர், இஸ் ஆல்ஃபா, அந்த மாதிரி இஸ்ன்னா செக் பண்ணிவிட்டு ஆன்சரை வந்து ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் அப்படின்னு தான் அவுட்புட் வரும். சரியா? அப்போ இது எல்லாமே லோவர் கேஸில் இருக்கா, லோவர் கேஸ்னால் ஸ்மால் லெட்டரில் இருக்கான்னு செக் பண்ணுது. ஆமாம், எல்லாமே ஸ்மால் லெட்டரில் தான் இருக்குது இல்லையா? அப்போ இதுக்கு அவுட்புட் வந்து ட்ரூன்னு வரும். ஸோ ட்ரூன்றது இங்கே வந்து நம்ம C++ல் ட்ரூவாக இருந்தால் 1ன்னு டிஸ்பிளே ஆகும். இங்கே வந்து ட்ரூ அப்படின்ற ஒரு பூலியன் கான்ஸ்டன்ட். இது இப்படி தான் எழுதணும். ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் T எழுதணும். சரியா? அடுத்தது அப்பர். அப்பர்னா என்ன பண்ணும்? அப்பர் கேஸை கன்வெர்ட் பண்ணும். எல்லாத்தையும் கேபிட்டல் லெட்டராக கன்வெர்ட் பண்ணிடும். அவ்வளோதான். சரியா? ஸோ இப்போ ஏற்கனவே கேபிட்டல் லெட்டரில் இருக்குன்னா அதை அப்படியே விட்டுடும். சரியா? ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது கேபிட்டலில் டிஸ்பிளே பண்ணும். SIAL. ஸோ இது வந்து இஸ் லோயர்னு சொல்லிட்டு எல்லாமே லோயர் கேஸில் இருக்கிறதுனால ட்ரூ வந்தது. இப்போ சப்போஸ் ஒரு லெட்டர் வந்து கேபிட்டல் இருந்ததுன்னா இஸ் லோயர் கொடுத்தா என்ன வரும் அப்படின்னா ஃபால்ஸ் தான் வரும். எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். சப்போஸ் எல்லாமே ஸ்மால் லெட்டர் இருந்து இங்கே வந்து 1ன்ற ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 1 அப்படின்னு கொடுத்தாங்க, ஒரு நம்பர் இருக்குது. அப்போ நம்பரு, ஸ்பெஷல் சிம்பிள் இதெல்லாம் கன்சிடர் பண்ணாது. மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் ஸ்மால் லெட்டரில் இருக்கா அப்படின்னு பார்க்கும். இருந்ததுன்னா ட்ரூ கொடுக்கும். ஒரு லெட்டர் கேபிட்டல் இருந்தாலும் ஃபால்ஸ் தான் வரும். சரியா? இதே மாதிரி தான் அப்பர் ஃபங்க்ஷனும். சரியா? இஸ் அப்பரும் அதே மாதிரி தான். அப்பர்னா அப்பர் கேபிட்டல் லெட்டராக கன்வெர்ட் பண்ணும். லோவர்னா லோவர் லெட்டராக, தட் இஸ் ஸ்மால் லெட்டராக கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, மாறி கேட்கலாம். ஸ்வாப் கேஸ்னால் என்ன பண்ணும் அப்படின்னா இன்டர்சேஞ்ச் பண்ணும். கேபிட்டலை ஸ்மால் லெட்டராகவும் ஸ்மால் லெட்டரை கேபிட்டலாகவும் மாற்றி கொடுக்கும். அதுதான் ஸ்வாப் கேஸ். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அகிலா கம்ப்யூட்டர் கிளாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய நம்ம கம்பல்சரி ப்ராப்ளம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.